ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம் நண்பர்களே, நிவர் புயலின் எதிரொலி என்னென்ன என்று பாருங்கள். சென்னையில் நிவர் புயல் காரணமாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் செல்லும் அனைத்து ரயில்களும் நாளை நவம்பர் 25ஆம் தேதி ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இரு மார்க்கங்களிலும் ரயில்கள் நாளை ரத்து செய்யப்படுகிறது. பஸ் சேவையும் ரத்து. வங்கக்கடலில் உருவான நிவர் புயல் புதுச்சேரி அருகே நாளை மாலை கரையை கடக்க உள்ளது. இதனால் டெல்டா மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர், விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு இடையிலும் மாவட்டங்களுக்கு உள்ளேயும் இன்று பகல் 1 மணி முதல் பஸ் போக்குவரத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் பஸ் போக்குவரத்தை நிறுத்தி வைக்க முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று உத்தரவிட்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் இந்த நிவர் புயல் காரணமாக எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் என்ன என்று பார்க்கலாம். சென்னை, புதுச்சேரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் நிவர் புயல் மிரட்டி வருகிறது. மக்கள் பாதுகாப்பாக இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரும் நிலையில் சமூக வலைதளமான ட்விட்டரிலும் அது பற்றி அதிகம் பகிரப்பட்டு வருவதால் நிவர் புயல் ட்ரெண்டிங் ஆனது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் மாமல்லபுரத்துக்கும் புதுச்சேரிக்கும் இடையே நாளை நவம்பர் 25ஆம் தேதி கரையை கடக்கிறது என்று நேற்று முன்தினம் அறிவித்தார்கள். ஆனால் இன்று புதுச்சேரி அருகே நாளை மாலை கரையை கடக்க உள்ளதாக தகவல் வந்துள்ளது. இதனால் தமிழகம் முழுவதும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் எச்சரிக்கை நிலை அறிவிக்கப்பட்டு அரசும் அதிகாரிகளும் தயார் நிலையில் உள்ளனர். பேரிடர் மீட்பு குழுவினர் புயல் கடக்கும் மாவட்டங்களில் முகாமிட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர், விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு இடையிலும் மாவட்டங்களுக்கு உள்ளேயும். இதனிடையே சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற மாவட்டங்களில் நேற்று முதலே பரவலாக மழை பெய்ய தொடங்கிவிட்டது. புயல் நெருங்கி வர வர மழையின் தீவிரமும் சற்றே அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் சாலையில் பல இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. புயல் தொடர்பான விஷயங்கள் சமூக வலைதளமான ட்விட்டரில் அதிக அளவு பகிரப்பட்டு வருகின்றன. பலரும் சென்னையில் அந்த இடங்களில் மழை பெய்கிறது என்று சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது, கவனமாக இருங்கள் என எச்சரித்து போட்டோ, வீடியோவுடன் ட்விட்டரில் பதிவிட்டு வருகின்றனர். இன்னும் சிலர் புயல் காலத்தில் ஏதேனும் அவசர அழைப்பு எண் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு போன் செய்யுங்கள் என குறிப்பிட்டு வருகின்றனர். மேலும் புயல் காலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பான வழிமுறைகள் என்ன என்பதை விழிப்புணர்வு வீடியோ, போட்டோ மற்றும் தகவல்கள் மூலம் பரிமாறி வருகின்றனர். இதனால் நிவர் சைக்ளோன் ட்விட்டரில் தேசிய அளவில் அதிக அளவில் ட்ரெண்ட் ஆகி வருகின்றன. மேலும் சென்னை வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் அதிதீவிர புயலாக மாறி கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் சென்னையிலிருந்து 430 கிலோமீட்டர் தூரத்திலும் புதுச்சேரியிலிருந்து 380 கிலோமீட்டர் தூரத்திலும் நிலை கொண்டுள்ளதாகவும், புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 120 கிலோமீட்டர் முதல் 145 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடலோர பகுதிகளில் பெரும்பாலான மாவட்டங்களில், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உண்டு. 25ஆம் தேதி கடலோர மாவட்டங்களில் பரவலாகவும், உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உண்டு என்று கூறப்பட்டுள்ளது. காரைக்கால், நாகப்பட்டினம், மயிலாடுதுறையில் ஓரிரு இடங்களிலும் அதிக மழையும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. நாளை புயல் கரையை கடக்கும் போது புதுச்சேரி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் அதி கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்திலும், சமயங்களில் 120 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும். திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் சென்னை மாவட்டங்களில் மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும், சமயங்களில் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும். நாளை இரவு வரை தமிழக கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் இருக்கும். இயல்பை விட 2 மீட்டர் உயரம் அலை எழும்பக்கூடும். நாளை வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இந்த புயல் கடந்த 3 மணி நேரமாக நகராமல் ஒரே இடத்தில் உள்ளது. நகர்வு நேரமாக குறைவாக உள்ளது. நிலப்பகுதியை அணுகும் போது புயலின் வேகம் குறைவது இயல்பு.
வேகம் குறைந்தாலும் வலுப்பெறுவது என்பதில் மாற்றமில்லை. இவ்வாறு திரு பாலச்சந்தர் அவர்கள் கூறியுள்ளார். நன்றி நண்பர்களே.